Hi friends, welcome back to our channel Safa Creations. Aari Workல beginnersக்கான classes வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட ஒரு சில ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு டிசைனை வந்து ஒரு ப்ளவுஸ்ல வந்து போட போறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளவுஸில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பழகிட்டோம். இந்த ஸ்டிச்சஸை ஒரு ப்ளவுஸில் வந்து எந்த இடத்துல எந்த ஸ்டிச் போடணும், எப்படி வந்து ஒரு டிசைனை கொண்டு வரது அப்படிங்கிறதுலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டிசைனிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சிம்பிள் டியூட்டோரியல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச்சை இந்த டிசைனை வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண உங்களோட டிசைன்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா டெலிகிராம் மூலமாக ஷேர் பண்ணலாம். என்னை ஃபாலோ பண்ணணும்னாலும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இந்த ரெண்டு லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த வீடியோவுக்கு கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க. உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நாங்கள் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஒரு மஸ்டர்ட் கலரில் இருக்க இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் வந்து போட்டிருக்கேன். சைடில் வந்துட்டு சின்ன சின்ன ஒரு மேங்கோ டிசைன்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மெஷர் பண்ணி அவுட்லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து பெருசாக ட்ரேசிங்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நார்மலாக ஒரு கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு இதை நீங்கள் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ்லாம் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுமோ, நமக்கு வந்து ட்ராயிங் தெரியாதோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்களே உங்கள் ப்ளவுஸை வந்து பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஒரு மெரூன் கலர் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம எப்பவும் போல ஜரியில் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்துட்டு நாட் போட்டுட்டு ஃப்ரேம்க்கு அடியில் வச்சிடலாம். அடியில் வைக்கிற த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணணும். புல்லட் நீடில், லோக்கல் நீடில் ரெண்டு நீடிலுமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லோக்கல் நீடில் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச் வந்து போடலாம். நீடில் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச்சஸ் எப்போவுமே நீட்டாகவும் அந்த செயின்ஸ்லாம் வந்து ட்விஸ்ட் ஆகாமையும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஸ்லாண்டிங்காக வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுதான் வந்து பர்ஃபெக்டான மெத்தட். எப்போவுமே ஃபர்ஸ்ட் லைன் செயின் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் போடணும். அப்போ தான் நம்ம அவுட்லைனுக்கு மேலே கரெக்டான ஷேப்பில் வந்து நம்ம போட முடியும். நம்ம இந்த லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் போடுவோம். இந்த லைன் நீங்கள் கரெக்டாக அதே ஷேப்பில் போட்டால் தான் நம்ம அடுத்த லேயர்ஸ் போடும்போதும் சரியாக வரும். அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பொறுமையாக போடுங்க. இதே மாதிரி கண்டினியூவாக ஃபுல் நெக் லைனோட அவுட்லைனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லைன் ஸ்டிச் வந்து ஒரு லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ டபுள் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு டபுள் லைனில் செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதிலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூவாக வந்துட்டு இந்த செகண்டாக ஒரு அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்லைன் முழுக்க ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைனுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் சாரியில் இருக்க மாதிரி நான் இந்த கிரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த கிரீன் கலர் வந்துட்டு நமக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால நான் இந்த மாதிரி பாபின்ல வந்துட்டு பாதி த்ரெட்டை சுற்றிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா டபுளாக எடுத்து நாட் போட்டுக்கணும். இப்போ 2 த்ரெட்டுமே எடுத்து இந்த மாதிரி டபுளாக நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இந்த த்ரெட்டை நம்ம அடியில் கொண்டு போயிடலாம். இப்போ ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம பார்டர் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி கேப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு நாம என்ன ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச்.
நம்ம ஏற்கனவே டுட்டோரியலில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டபுள் சைட் பட்டன் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ரவுண்ட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. பீட்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டபுள் த்ரெட்டை வந்துட்டு ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம சென்டர்லேருந்து, இப்போ இந்த கேப் வந்து ஒரு 1 inch கேப் இருக்குது. நான் இதோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் கரெக்டாக சென்டரில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் 2 சைட்ஸ்லேயுமே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். நீங்களா ஓனாக போடுறது கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக பிரிக்க தெரியல அப்படின்னா நடுவில் ஒரு லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு செயின் ஸ்டிச் இந்த சைடில் டர்ன் பண்ணி நம்ம ஏற்கனவே போட்டிருக்க செயின்குள்ளே போகக்கூடாது, செயினை ஒட்டி தான் ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே இழுக்கணும். இப்போ இந்த செயினை லாக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லாக் ஸ்டிச், அதுக்கு கீழே வந்து இந்த லைனோட எண்டில் ஒரு ஸ்டிச், ரிவர்ஸில் இழுத்துட்டு போய் இங்கே ஒரு லாக் ஸ்டிச். இந்த இடத்துல லூப்பை இந்த மாதிரி பெருசாக இழுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு பீட் வந்து எடுத்திருக்கேன். பீடை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டிச் போடணும். இப்போ பீடை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பழைய மாதிரியே மறுபடியும் ஸ்டிச்சஸ் போடணும். இருங்க, இன்னும் கொஞ்சம் ஜூமில் பார்க்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டு பேக்கில் கொண்டு வந்து ஒரு லாக், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச்சை ஒட்டி ஜரி செயினை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பேக்கில் எடுக்கணும். இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டிருக்க இடத்துல தான் நம்ம ஒரே ஒரு பீட் எடுத்துட்டு இதில் கோர்த்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டிச், அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஃபில் ஆகக்கூடிய ஸ்டிச்சும் கூட. இந்த மாதிரி ஸ்டிச்லாம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி டபுள் பட்டன் ஸ்டிச் யூஸ் பண்ணி கூட அழகான டிசைன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி புது புது ஸ்டிச்சஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டிச்சையுமே நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஒரு டிசைனாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி ஒரு இடத்த ஃபில் பண்ணோம் அப்படின்னாலே லோடிங் தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பார்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். டபுள் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஏற்கனவே நம்ம கிளியரான டுட்டோரியல் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா ஆரி டுட்டோரியல்ஸும் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோஸும் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே ஒர்க் தான் கண்டினியூவாக நம்ம போட போகிறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஃபுல் நெக்லைனுமே டபுள் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 சைட்ஸ்லையும் நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் இழுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது 2 சைட்லேயும் கொஞ்சம் ஹோல்ஸ் தெரியும். ஸோ இந்த ஹோல்ஸை கவர் பண்ணுறதுக்காக நான் மெரூன் கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி 2 சைடு அந்த ஹோல்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே அந்த இடம் வந்து ஹோல்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக இந்த சைடும் 2 சைடுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிம்பிளான பார்டர் டைப்பில் இருக்க ஒரு நெக்லைன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு சிம்பிளான ஒர்க் போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஒரு சைடில் மட்டும், இந்த ஒரு சைடு பார்டரோட ஓரத்தில் மட்டும் நம்ம ஒரு சிம்பிள் டிசைன் வந்து போட போகிறோம். இதில் நான் ஒரு 1 inch டிஸ்டன்ஸில் வந்துட்டு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் க்ளூ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதை எப்படி ஒட்டணும்னு பாருங்கள். இல்லை, நீடிலோட பேக் சைடில் க்ளூவை கொஞ்சம் இந்த மாதிரி டச் பண்ணிக்கோங்க. இடையில நம்ம க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். அது ஒரு பாயிண்ட் தள்ளி மூட்டிக்கலாம்.
கிரீன் கலரில் ஒரு திலகம் ஸ்டோனும் ரெட் கலரில் ஒரு திலகம் ஸ்டோனும் மாற்றி மாற்றி 1 inch கேப் விட்டு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன சைஸில் மேங்கோ டிசைன் வந்து நம்ம போட போகிறோம். கிரீன் ஸ்டோன் இருக்க இடத்துல வந்துட்டு மெரூன் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம மேங்கோ டிசைன் வந்து போட போகிறோம். இதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்துட்டு பாபினில் சுற்றி இருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம டபுள் த்ரெட்டை எடுத்துக்க போகிறோம். இந்த நூல்கண்லேயும் பாபின்லேயும் வர த்ரெட்டை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நாட்டை போடுங்க. சில்க் த்ரெட் வந்து தின்னாக இருக்கிறதுனால நாட் அப்படியே கிளாத்துக்கு மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 த்ரெட்டையுமே நம்ம கீழே வச்சுக்கலாம். ஃப்ரேமுக்கு அடியில் வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஒரு 4 ரவுண்ட் வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி மேலே பார்த்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணி இந்த திலகம் ஸ்டோனை சுற்றிலும் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக வந்து போட்டுட்டு வர போகிறோம். ஒரு லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கார்னர் கிட்ட வந்ததும் கொஞ்சம் மேலே பார்த்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். இப்போ டர்ன் பண்ணி ஸ்டிச்சஸ் போடலாம். கேப் இல்லாமல் நெருக்கமாக போட்டுட்டு வாங்க. இப்போ செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துலையும் கார்னர் கிட்ட கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி மேல் நோக்கி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ டர்ன் பண்ணி நம்ம தேர்ட் லேயர் போடலாம். தேர்ட் லேயருக்கும் அதே மாதிரி கார்னர் பக்கம் மேலே பார்த்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணுங்க. இது வந்து 4th லேயர். இந்த மாதிரி லேயர்ஸை வந்து கணக்கு வச்சு போட்டிங்கன்னா எல்லா ஸ்டெப்ஸுமே ஒரே அளவில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் 4 ரவுண்ட் போட்டிங்கன்னா எல்லா ஸ்டோன்ஸை சுற்றியும் 4 லைன் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் ட்ராயிங் கூட பண்ண தேவையில்லை. ஸ்டோன்ஸ் மட்டும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒட்டிக்கோங்க. நீங்கள் இந்த லேயர்ஸை வந்து கணக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம 4 லேயர் முடிச்சாச்சு. நாட் போட்டுடலாம். கோல்டன் ஜரி எடுத்திருக்கேன். இதோட முனையில வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். ஃப்ரேமுக்கு கீழே வச்சுட்டு இந்த கார்னர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போவும் ஒரே ஒரு லேயர் மட்டும் செயின் ஸ்டிச் கொடுக்க போறோம். செயின் ஸ்டிச் போடலாம். சேம் சைஸ்ல இருக்க மாதிரி செயின்ஸ் போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ கார்னர் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு 4 செயின் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்து ஒரு மேங்கோ டிசைனில் நம்ம மாற்ற போகிறோம். பாருங்கள், செயின் நம்பர் 1, 2, கொஞ்சம் லைட்டாக சைடில் திருப்பி 3, இந்த மாதிரி அதுக்கு கீழே கொண்டு வந்து 4th செயின் வந்து போட்டாச்சு. இந்த லூப்பை வந்து லென்த்தாக இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த லூப்பில் ஒரு ரவுண்ட் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ரவுண்ட் பீடை வந்து அந்த லூப்பில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நாட் போட்டுருப்போம். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்களுக்கு ஆரி நாட் வந்து போட தெரில அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆரி நாட் போட்டு அந்த இடத்த வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் ஸ்டோன் இருக்க எல்லா போர்ஷனையுமே ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரெட் கலர் ஸ்டோன் இருக்க இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் த்ரெட் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம்.
இப்போ நெக்லைன் ஃபுல்லாக நம்ம அந்த மேங்கோ டிசைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், மேங்கோ டிசைன் போடுறதுமே இதோட லுக் வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதை வந்து இப்படியே விடணுன்னாலும் விடலாம், இல்லைனா இதுக்கு இடையில ஏதாவது டிசைன் பண்ணோன்னா நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு சிங்கிள் பீட்ஸ் வந்து கொடுக்கலாம் இந்த கேப்பில். இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்கள் ஸ்டிச்சை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாம். நான் வந்துட்டு இதில் ஒவ்வொரு பீட் மட்டும் கொடுக்குறேன். இதுக்கு நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பீடை கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் நார்மல் நம்ம ஆரி நாட் போடுவோம்ல அந்த நாட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பீடுக்கு நான் ஒரு நாட் வந்து ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன், அந்த நாட்டும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், பீடுக்குன்னு போடக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான நாட் நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணி பீடை வந்து ஸ்டிச் பண்ணலாம். இன்னொரு டைப் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு இந்த லாங்காக எடுத்து விட்டுருக்கோம் பாருங்கள், இந்த லூப்பில் ஒரு பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். லூப் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பீடு இருக்கு இல்லையா, அதை ஒட்டியே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு செகண்ட் ஒரு சின்ன லூப் வந்து எடுக்கிறோம். சின்ன லூப் எடுத்து இழுக்கும்போது இதுக்கு ப்ரீவியஸாக போட்ட ஸ்டிச் வந்து சின்னதாயிரும். இப்போ அதோட லூப்பில் நீடில் மாட்டிட்டு மெதுவாக இழுத்தோன்னா இந்த இடத்துல ஒரு நாட் விழுந்துடும். இந்த மாதிரி இது வந்து நம்ம நார்மலாக என் நாட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நாட். இங்கே இப்படியும் போடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீட் மட்டும் சிங்கிள் பீட் வந்து இந்த 2 மேங்கோவுக்கு இடையில வந்து நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கோட ஃபைனல் லுக். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியான ஸ்டிச்சஸ் வச்சு ஒரு நெக்லைன் வந்து நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். 2 டைப்பான ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டபுள் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச், இன்னொன்று செயின் ஸ்டிச். இதை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் டிசைனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பிகினர் கூட இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். நான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்குக்கும் இதே பேட்டர்ன் தான் நான் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இதோட ஸ்லீவ் டிசைனும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த எம்ப்ராய்டரிக்கான டியூட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.